ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு நட்டட் லேசி டேஸியில் கிறிசாந்திமம் ஃப்ளவர் எப்படி இந்த ஸ்டிச் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க நாங்கள் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுக்கு நாங்கள் ஒரு சர்க்கிள் சின்னதாகவும் இன்னொரு சர்க்கிள் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பிக்காகவும் ட்ரா பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதுக்கு 4 ஸ்டெயின் தான் எடுக்கிறேன். அந்த த்ரெட் வந்து அந்த 4 ஸ்டெயின் த்ரெட்டையும் எடுத்து நாங்கள் நட்டை போட்டுக்கொள்வோம். இப்போ நூலை எடுத்து அங்கேருந்தே அந்த பெரிய சர்க்கிளுக்கு போட்டு இங்கேக்கு 3 புலியன் போடணும். 3 சரியாக 3 புலியன்ஸ் கவுண்ட் பண்ணி போட்டு நீடில் வெளியே எடுத்து அந்த புலியன் முடிகிற இடத்துக்கே நீடில் மறுபடி ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுதான் நட்டட் லேசி டேஸி ஸ்டிச். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிக்கும் லேசி டேஸி ஸ்டிச் வந்து அந்த ஸ்டிச்சுக்கே ஒரு நட் போடுறது தான் இது நட்டட் லேசி டேஸி. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எடுத்ததில் ஹாஃப் எடுக்கணும். பெரிய சர்க்கிள்லையும் ஹாஃப் எடுத்து அங்கேக்கு மறுபடி 3 புலியன் போட்டு அங்கேக்கு ஒரு ஸ்டிச்சை போடணும். அப்போ இது நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு போட்ட ஸ்டிச்சை விட கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டுக்கு போட்ட ஸ்டிச்சை விட கொஞ்சம் ஷார்ட்டாக வந்திருக்கு. இப்போ நாங்கள் 3rd ஸ்டிச் போட போக்கல ஃபஸ்ட்டுக்கு போட்ட ஸ்டிச்சோட அளவுக்கே லாங்காக வரணும். இது வந்து அந்த ரவுண்ட் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கொள்கிற அந்த ட்ரா பண்ணிக்கொள்கிற ரீசன் வந்து இந்த ஃப்ளவர் வந்து கணக்காக ரவுண்டாகவே வரணும். இல்லாட்டி வந்து அது ஒரு ஃப்ளவர் ஒன்று மாதிரி ஈக்காது. இப்போ நாங்கள் திரும்பி 4th ஸ்டிச் போடக்கொள்ள அதே மாதிரி ஹாஃபுக்கு வர மாதிரி ஷார்ட்டாக போடணும். இதுதான் இந்த கிறிசாந்திமம் ஃப்ளவரோட ஸ்டிச். இப்போ அங்கேக்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டிச் விளங்கிக்குண்டு. நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ ஸ்டிச் காட்டுற ரீசன் வந்து இதை நீங்கள் சரியாக விளங்கி ஸ்டிச் பண்ணணும்னு தான். நாங்கள் ஒரு வீடியோவாக போட்டு அது வந்து நீங்கள் சரியாக செய்யலாட்டி நாங்கள் போடுற வீடியோலையும் வேலை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லாங் தான், பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கணக்க வரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு விளங்கும் எப்படி வருதுண்டு. இது வந்து லைட் பிங்க் கலர் டபுள் கலர் த்ரெட்டில் தான் இந்த கிறிசாந்திமம் ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணினா வீடியோவில் சரியாக உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் விளங்காது. ஸோ ஐசுட்டி தான் நான் கொஞ்சம் இப்படி நல்லா கொஞ்சம் வெட்டி விளங்குற மாதிரி ஒரு த்ரெட் ஒன்று எடுத்துக்கிறேன். டார்க் பீச் கலர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஃப்ளவரில் முக்கால்வாசி முடியுது. இது நட் போட போக்கலையும் நீங்கள் இந்த பின்னுக்கால சின்ன ஒரு நட் ஒன்று போட்டுக்கொண்டீங்கன்னா ஓகே, அதை அப்படியே த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. பெரிய நட் போட தேவையில்லை. இது உங்களுக்கு பிலோ கவர்ஸ்க்கு, பேபி ஃப்ராக்ஸுக்கு, அபாயாக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ளவரை போட்டு இது பண்ணிக்கொள்ளலும், இந்த ஸ்டிச் பண்ணிக்கொள்ளலும். அபாயா ஸ்லீவ்ஸ்க்கு நல்லா இருக்கும். நான் அப்படி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது இந்த ஃப்ளவரை நல்லா பசந்த ஒரு கொடி ஒன்றில் வர மாதிரி போடுறதுக்கும் ஏலும், அப்படியும் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளலும். இதை புலியனை போடக்கொள்ள சம்டைம்ஸ் ஒரு இடத்துல குழியாவின மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நீட்லால் அதை கொஞ்சம் செட் பண்ணிக்கொள்ளணும்.
செட் பண்ணி கொண்டு தான் அதை ப்ளேஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஒரு இடத்துல குழி ஆவின மாதிரி வரும். சும்மா லைட்டாக நார்மலாக இழுத்தீங்கன்னு சொன்னால் நீடில் கணக்க வரும். சில வேளை நீடில் ஒசத்தி இழுக்கப்படா. நீடில் அந்த நீடில் போகிற போக்குக்கே இதை பாருங்கள், நீடில் அந்த போகிற போக்குக்கே தான் நீடில் இழுக்கணும். நீடில் நான் ஒஸ்தினம்னு சொன்னால் புலியன் வந்து இதாகி வரும், இந்த ஒரு இடத்துல கெட்டையுண்டுமாய் வரும். ஸோ அதனால் நீடில் பனி சேர்த்த நீங்கள் வெளியே எடுக்கணும். இப்போ இந்த ஃப்ளவர் முடியுது. இந்த சோயிங் வீடியோ நல்லபடி இன்னும் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா நான் இன்னும் வீடியோ போடுவேன். இப்போ இந்த ஃப்ளவர் ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். கிறிசாந்திமம் ஃப்ளவர் நாட்டட் லேசி டேசி ஸ்டிச். இப்போ இதுக்கு மிடில் பார்ட்டை நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளணும். இதில் மிடில் பார்ட் ஸ்டிச் பண்ணக்கொள்ள இப்படி நாங்கள் சின்ன சின்ன லைன் போட்டுக்கொள்ளணும். இந்த லைனுக்கு ஏற்றான் இந்த ஸ்டிச் வரணும். அப்போ தான் இந்த ஸ்டிச் நல்லா வரும். இப்போ இது தான் இதோட பேசிக் ஸ்டிச். ஒரு ஸ்டிச் இப்படி போடணும், இன்னொரு ஸ்டிச் அது ரெண்டுக்கும் மிடில் போடணும், இன்னொரு ஸ்டிச் மறுவா ரெண்டுக்கும் மிடில், அப்படி மாறி 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 இப்படி மிடிலுக்கு வந்து தான் இந்த ஸ்டிச் வரும். லூப் மாதிரி வெளியோக்கு விளங்கும். லூப் கொஞ்சம் மேலோக்கு நிற்கிற மாதிரி தான் நான் இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணிக்கொள்ளணும். ஒரு லைனுக்கு ஏற்ற வரணும். அங்கிட்டு இந்த வரப்படா லைனாகவே தான் இந்த ஸ்டிச் வரணும். ஸோ இப்போ நான் இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா. இந்த இப்படி லூப் கொண்டு வரணும். இப்போ இந்த லூப் ரெண்டுக்கும் மிடிலால் போட்டு திருப்பி இன்னொரு லூப் எடுக்கணும். அதுதான் இந்த ஸ்டிச். இப்போ நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டினேனே அதை மாதிரி தான் வரும். இப்போ இந்த லூப் ரெண்டுக்கும் மிடிலால் போடணும். மேலுக்கு கொஞ்சம் லூப் ஒசந்து வாரமாக்கி தான் இதை எடுக்கணும். இதை பாருங்கள், உங்களுக்கு இப்போ விளங்கும். லூப் மேலால் மிளந்து வந்தீங்க. அப்படி லூப் நல்லாவே ஸ்டிச் பண்ணக்குள்ள உள்ளுக்கு போய்த்துருச்சுன்னா நீடலால் இழுத்து அதை கொஞ்சம் மேலோக்காக்கிக்கோங்க. அந்த நான் மேலோக்காக்குற விளங்குது தானே. இப்போ ஒரு லைன் பேய்த்துட்டு திரும்பி மற்ற லைன் இந்த பக்கத்துக்கு வாங்க, திருப்பி அங்கிட்டேருந்து இங்கிட்டுக்கு வாங்க. அப்படித்தான் போகணும். ஒரே பக்கத்துக்கு இப்போ நாங்கள் போன பக்கத்துலேருந்தே திருப்பி நீட்டில் இங்கே எடுத்து அங்கே வர தேவையில்லை. இப்போ இந்த ஒரு லைன் ஏண்ட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரு லைன் ஃபினிஷ் ஆகிக்கிறேன். இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஒரு லைன். விளங்குதா? இப்போ திருப்பி இன்னொரு லைன் வரணும். இப்போ மறுபடியும் நீட்டில் எடுத்து மறுபடியும் இன்னொரு. இப்போ இந்த லைனாக வந்திக்க உங்களுக்கு விளங்குதா? நல்லா பாருங்கள். லைன் இது ஒரு லைன், அது செகண்ட் லைன், இது நான் ஃபஸ்ட்டுக்கே போட்ட லைன். இப்படி வரணும். இப்போ பாருங்கள், நீட்டில் இந்த த்ரெட்டையும் பாருங்கள், லூப்பாக லைனாக தான் வந்திக்குது. ஆனால் எந்த ஒரு சொட்டு இடைவெளியும் இக்கப்படா, கெப்பே இக்கப்படா. நீங்கள் நல்லா நீட்டிலால் பார்க்கணும் கெப் பீக்குதாண்டு. கெப் பீந்தா பாருங்கள், இங்கனைக்கு சின்ன கெப்பண்டிக்கேண்ட. இப்போ அந்த கெப்புக்கு நான் இன்னொரு லைன் வந்து கட்டாயம் போடணும். அப்படி இல்லாட்டி இப்போ இந்த லூப்ஸை ஒவ்வொன்றா நான் கட் பண்ணுவேன். அப்படி கட் பண்ணக்குள்ள இங்கனைக்கு ஒரு கெப் கொண்டு வரும். அப்படி கெப்பே வராமிக்கணும்டா. நீங்கள் கெப்பே இல்லாமல் லூப் போடணும். நீடலால் பார்க்கணும், போட்டுட்டு எப்படியும் கெப் வந்திக்குதான்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு சைடில் கெப் இன்ச்சுன்னு சொன்னால் லைனாகவே தான் போடணும். இப்போ நீங்கள் ஒரு லைனுக்கு தானே வந்துக்கிறீங்க, அந்த லைன் பக்கத்துக்கே தான் லூப்பையும் போடணும். லூப்பை மற்ற சைடுக்கு போட்டுட்டப்படா. லூப் லைனாகவே தான் வரணும். கெப் இருந்தாலும் பரவாயில்லை, லூப் வரணும் லைனாக தான். லூப்பை வேறு சைடுக்கு போட்டிங்கன்னா அதுவும் சரி வராது. இதை பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுறேன்னு சொன்னேன் தானே. இந்த லூப்புகளுக்கு எல்லாம் ட்ரிம்மரை போட்டு கட் பண்ணணும். சின்ன சிசர் உண்டாலும் ஓகே. ஃபஸ்ட்டுக்கு லூப்பெல்லாம் கட் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு இதை மேலால் கட் பண்ணணும். பார்த்துங்க, இப்படி கட் பண்ணணும். மேலால் இருக்கிறத
ஒரே லெவலுக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கொள்ளும். ஒரு இடத்துல நல்லா கூட, ஒரு இடத்துல மேலே ஒசந்த மாதிரி அப்படி வைக்கப்படா, லெவல் ஒரே மாதிரி வைக்கணும். கட் பண்ணி இந்த நடுவில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து நல்லா கொஞ்சம் இந்த இப்படி நான் கையால் ஃபிங்கரால் செய்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிடணும். அதே நேரத்தில் எல்லா லூப்புமே ஷுவராக கட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி த்ரெட் வெளியே வந்த மாதிரி விளங்குமே தவிர அந்த வில்வெட் மாதிரி வராது. இப்போ நாங்கள் இதை அந்த அந்த த்ரெட் எல்லாத்தையும் இந்த எல்லாம் சீச்சி விட்டோன்னே அது சும்மா வில்வெட் மாதிரி இருக்கும் மிடில் பார்ட். அப்போ நீங்கள் அந்த கெப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கனைக்கு அந்த தட்டை தலையில் முடி இல்லாத இடத்துல இருக்குமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா மேக் ஷுவர் பண்ணிக்கொள்ளணும். நல்லாவே எல்லா இடமுமே ஃபில் ஆகிற மாதிரி லூப் போட்டாச்சு, லூப் ஸ்டிச் பண்ணியாச்சுன்ற மாதிரி நல்லா ஷோ பண்ணி கொள்ளணும். பாருங்கள் இப்போ கணக்கு அந்த நான் ஸ்டிச் பண்ணின இடத்துல பாருங்கள் ஒரு த்ரெட் இருக்கிறது. த்ரெட் தான் விளங்கும், த்ரெட் விளங்கப்படா. த்ரெட் விளங்காமல் இருந்தால் தான் இது இந்த வில்வெட் மாதிரி வரும். பாருங்கள் இப்போ இடத்துல ஸ்டிச்சில் பாருங்கள் கொஞ்சமாலும் இடைவெளி விளங்குதா உங்களுக்கு, கெப்ஸ் விளங்குதா இல்லை தானே? இந்த பாருங்கள் ஒரு த்ரெட் இருந்தாலுமே அது சரியான அக்லியாக விளங்கும். இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக நல்லாவே கட் பண்ணிக்கொள்ளணும். கட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் ஒன்றுக்கு மாதிரி நல்லா க்ளீனாக கட் பண்ணி அங்கினத்தை நல்லா சிசரால் நல்லா இந்த சீச்சி விட்ட மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா சரி. பாருங்கள் இந்த மிடில் பார்ட் வில்வெட் மாதிரி விளங்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நான் விளங்கும்னு நினைக்கிறேன். இப்படி விளங்குறதுக்காக வேண்டி தான் நான் உங்களுக்கு மெதுவாக செய்கிறேன், அப்போ தான் விளங்கும். இப்போ இதில் நாங்கள் பட்டை ஸ்டிச் பண்ணிக்கொள்வோம். இதில் பட்டுக்கு இப்படி வி ஒன்று நாங்கள் ட்ரா பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு ஃபஸ்ட் பெட்டல் அண்ட் லாஸ்ட் பெட்டலை நாங்கள் ட்ரா பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது உள்ளுக்கு தான் எங்களோட பெட்டல் வரணும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒன்று லாங்காக ஒன்று ஷார்ட்டாக நாட்டட் லேசி டேசி ஸ்டிச் வரணும். இப்போ உங்களுக்கு நாட்டட் லேசி டேசி எப்படின்னு கொஞ்சம் விளங்கிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி விளங்காட்டி ஷுவராக நீங்கள் கமெண்ட்டில் எனக்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு இன்ஷால்லா கட்டாயமாக சொல்லித்தருவேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோவில் நீங்கள் என்னமாலும் அது விளங்கி என்னமாலும் செய்கிறீங்கன்னு எங்களுக்கு விளங்கினா தான் எங்களுக்கு ஹாப்பியாகிக்கும், திரும்பவும் செய்ய நினைக்கும். அந்த ஃபஸ்ட் வீடியோ போட்டுட்டு அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்து தான் திரும்ப வீடியோ போடணும்னு நான் நினச்சேன். ஏன்னு நான் ஸ்டிச் பண்ணுற எல்லாம் சரி லேசி வேலை இல்லை அது சுட்டி பார்த்தா எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு, நீங்கள் போட்ட வீடியோ நல்ல திரும்ப இன்னும் வீடியோஸ் போடுங்கண்டு. அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு உற்சாகம் உண்டு வந்துச்சு, கட்டாயமாக இன்னும் வீடியோஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இது நாங்கள் இந்த இன்னொருத்தரும் ஸ்டிச் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கொள்ள ஏழுமான மாதிரிக்கும் நாங்களும் சரியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். ஸோ அதுதான் நான் நானே ஸ்டிச் பண்ணது, இது ஏதோ இன்ட்ரெஸ்ட்லையோ அப்படி இப்படியோ பார்த்த வீடியோ இல்லை, இது நானே ஸ்டிச் பண்ணி போடுற வீடியோ தான். அதை நீங்களும் பார்த்து படித்து கொள்ளுன்றதுக்காக வேண்டி. இங்கே பாருங்கள் இப்போ என் பட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது தான் கிறிசாந்திமம் ஃப்ளவரோட பட். இப்போ இதுக்கு நாங்கள் ஸ்டெம்மை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்படி தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளணும். இது ஒரு பக்கத்துக்கு போட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து எடுக்கணும். இப்போ அங்கிட்டு போட்டு இங்கிட்டு எடுத்தேன் தானே, இப்போ இங்கிட்டு போட்டு பாருங்கள் இப்படி எடுக்கணும். ஒரு பக்கத்து விஎஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு மற்ற பக்கத்து விஎஸ் ஸ்டிச் லைனை ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணிக்குள்ளே மாறி மாறி ஸ்டிச் பண்ணப்போக்குள்ள கணக்காக இது ஃபில் ஆகும். இப்போ உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டிச் பண்ணுறது. ஒரு பக்கத்து லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபக்கத்து லைன், இப்போ மற்ற பக்கம் லைன் மேலாலே தான் எடுக்கணும். அப்போ அது கணக்காக ஃபில்லாகவே வரும், வேறு எந்த வித்தையும் இல்லைங்கண்ணா.
ஒரு பக்கம் லைனை ஸ்டிச் பண்ணுங்கள், அப்புறம் அடுத்த பக்கம் லைனை ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் மிடிலுக்கு ஒரு லைன் ஒன்று சும்மா போட்டு கொண்டீங்கன்னா ஓகே. ரைட், ஒரு லைன் ஒன்று போட்டால் சரி. இப்போ சும்மா இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை போட்டு அட்டாச் பண்ணிக்கொண்டா சரி. இப்போ உங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சு கொள்ளையிலும், என்ன ஃப்ளவரில் காட்டின மாதிரி உங்களுக்கு இதை ஒரு கொடியொண்டு மாதிரிக்கும் செய்யலும், அபாயா ஸ்லீவ்ஸுக்கு போடலும் நல்ல பசந்தாக அப்படி போட்டு செஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ளவரை வந்து டபுள் கலர் த்ரெட்டில், ட்ரிப்பிள் கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணினா இன்னும் அது பசுந்தைக்கும். இங்கே பாருங்கள், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது விளங்கிக்கும்னு சொல்லி. இதை பார்த்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கொள்ளலும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.